வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டன்ட்னு செக் பண்ண போகிறோம். இப்போ 3x + 2y = 5 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ ரீரைட் பண்ண போகிறோம். 3x + 2y - 5 = 0. 2x - 3y = 7 இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். 2x - 3y - 7 = 0. எதுக்காக இப்படி ஈக்குவேஷன் எழுதுகிறோன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ரீரைட் பண்ணி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து a1/a2 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a1/a2ங்கிறது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அதனால் அப்படியே 3ன்னு எழுதிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2. அதனால் 2ன்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் 3/2. அதான் a1/a2. இப்போ b1/b2 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது +2. அதனால் +2 அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன -3. அதனால் -3ன்னு எழுதிக்கிறோம். அதை நம்ம இப்போ ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் வந்து கீழே இருக்குது டினாமினேட்டில். அதனால் -2/3ன்னு ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து c1/c2 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது -5. அதுதான் c1ங்கிறது. செகண்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் என்னது -7 எழுதிக்கிறோம். இப்போ மைனஸ் கேன்சல் ஆகி = 5/7 அப்படின்னு ஆகுது. இப்போ வந்து a1/a2 = b1/b2 = c1/c2 அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல்ட்டா நாட் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ a1/a2ங்கிறது வந்து 3/2, b1/b2ங்கிறது -2/3. ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. அதனால் இந்த ஈக்குவேஷன் இஸ் அ கன்சிஸ்டன்ட். ஏன்னா இது வந்து இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் லைன் கண்டிஷன் வந்து a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. அது மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும். a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. அதனால இது வந்து இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் லைனில் உங்களுக்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன் கிடைக்கும். இது ஒன் சொல்யூஷன் கிடைக்கிறதுனால அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட்.